போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஒருபோதும் நம்மளை விட்டு பிரியாமல், நம்மளை விட்டு கொடுக்காம, எப்பயும் நம்மளோடு இருந்து நம்மளை பலப்படுத்துகிற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சூப்பராக இருப்போம். அப்படி தானே குட்டீஸ்? இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு நம்மளை எந்த அளவுக்கு எவ்வளோ பாதுகாக்கும், எவ்வளோ தூரம் நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் அந்த அன்பு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியாக ஒரு சூப்பரான ஒரு பாடல் பார்த்துருக்கோம். அப்படி தானே? நம்ம எல்லாருமே ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, எல்லாருக்கும் ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஏன் குட்டீஸ், நமக்கு நிறைய நேரங்களில் நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனை, நிறைய நம்ம நினச்சதே நடக்க மாட்டேங்குது, அப்படி நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டே இருப்போம், நிறைய ஹர்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி தானே? அப்போ ஏன் அதெல்லாம் நடக்குது? அவர் தானே நான் நம்பி இருக்கிறேன், அவர் தானே எனக்கு எல்லாமே நான் இருக்கிறேன், அப்போ ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த கொஷின் இருக்கும். அப்படி தானே? அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் 1 யோவான் 2:6 படியா, அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளைங்க தான், நமக்கு எல்லாருக்குமே ஏசப்பா தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அப்படின்னா அப்போ ஏன் நமக்கு இந்த பிரச்சனைகளும் சோர்வுகளும் வருது? அப்படின்னா நம்ம அவருடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா வெறும் வாய் வார்த்தையில் அப்படி இருக்கிறோமா, இல்லை நம்ம செயல்பாடுகளின் வழியாக நம்ம அப்படி இருக்க நம்மளை ட்ரை பண்ணுறோமா குட்டீஸ்? கண்டிப்பாக நிறைய பேர் அவரோட வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே தங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறவங்களா இருப்போம். ஆனால் நிறைய சூழ்நிலைகளில் நம்ம அவர் போட்டு கொடுத்த அந்த பாதையை தாண்டி நம்ம ஒரு சிந்தனையில் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த பாதையில் நம்ம போக ஆரம்பிச்சுட்ருப்போம். அப்படி தானே? அதுதான் நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ இந்த நாளில் அவரை பிரியாமல், ஒருபோதும் உன்னை பிரியாமல் நான் இருக்கணும் ஏசப்பா, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையின்படி மட்டும்தான் என்னோட லைஃப்பில் நான் ஒரு அடி எடுத்து வைக்கணும். அதற்கு தடையாக நானே நிற்காதபடிக்கு என்னோட இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, என்னோட சிந்தனையை காத்துக்கொள்ளுங்கன்னு நம்மளை முழுவதுமாக நம்ம அவரோட கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அவர் வாழ்ந்தவாறே அவரோட வார்த்தை கேட்டபடி நம்மளும் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு சோர்வும், எந்த ஒரு போராட்டமாக இல்லாமல் நம்ம லைஃப்பில் நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக அது இருக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பன், இந்த நேரத்துலையும் கூட உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்க. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை நீங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறீங்க. உம்மை விட்டு பிரியாமல் உம்முடைய வார்த்தைகளை வார்த்தையாக இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு எங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக உமது கரங்களில் எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.